அஸ்ஸலாம் அலைக்கும். ஈத் முபாரக். ஷீக் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள்: பாதம், முந்திரி, வெள்ளரி விதை, சால விதை, பூசணி விதை, திராட்சை, ருமானியா சேமியா, 1.5 லிட்டர் பால், மில்க் மேட் சின்ன டின்னு, சர்க்கரை தேவையான அளவு, நெய். 1.5 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சிக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அந்த பால் வாடை இல்லாத அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ருமானியா சேமியா மளிகை கடையிலலாம் கிடைக்கும். மெலிசாக இருக்கும் அந்த சேமியா. இது நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி செய்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு கடாயை நல்லா காய விட்டு நெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றி ஏலக்காய் 2 பிச்சு போட்டு இந்த நட்ஸ் எல்லாம் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. வெள்ளரி விதை, பாதம், முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக பொரித்து சிம்மிலே வச்சு பொரித்து எடுத்துகிட்டு இந்த பால் நல்லா காஞ்சதும் தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்க. நான் 200 போட்டிருக்கேன் சர்க்கரை போட்டு இந்த மில்க் மேட்டையும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இந்த சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கிட்டு ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி இந்த சேமியா நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கோங்க. நெய்யிலே நல்லா ரோஸ்ட்டாக பொரித்து எடுத்துக்கிட்டு இந்த ருமானியா சேமியா நல்லா சின்ன சின்னதாக முந்திரி நான் ஒரு 10 முந்திரி எடுத்துருக்கேன். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டு அதுவும் இந்த பாலில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இந்த சேமியாவை நல்லா கொதித்து டேஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு இந்த சேமியாவும் அதில் போட்டு ஒரு 2 கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு பொரித்து வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் அதில் தூவி விட்டிங்கனாக்கா சூப்பரான டேஸ்டியான அருமையான ஷீக் குருமா ரெடி. நீங்கள் ஒரு வாட்டி இந்த ஈதுக்கு ஒரு வாட்டி நீங்கள் செய்து சாப்பிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் எல்லோரும் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. எப்படி இருக்குன்னு செய்து சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் ஈத் முபாரக். பாய்.